ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1.5 கிலோ தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடு ஏறினோடனே ஒரு குட்டி பவுலில் நான் எண்ணெய் வச்சுருக்கிறேன். நீங்கள் எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடு ஏறினோடனே நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் அரைச்சி வச்ச தக்காளியை எடுத்து காஞ்சிடுச்சு. இப்போ அதில் நான் ஸ்லோ பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா ஜூஸ் கிடைக்கும். இப்போ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா அப்படியே சுண்டி வரட்டும். இப்போ நல்லா ஓரளவுக்கு அப்படியே சுண்டி வந்துடுச்சு. நான் இந்த ஸ்பூனில் 2 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன். அதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் காரம் சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா சுண்டி வரட்டும். நாம் இன்னொரு பக்கம் தாளிக்கிற கரண்டி எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன குழி கரண்டியில் ஒரு 2 கரண்டி நான் அளவு ஊற்றிருக்கிறேன். அது நல்லா காயட்டும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். காஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம காஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா இது நல்லா ஆறின உடனே நம்ம தக்காளி தொக்கில் ஆட் பண்ண போகிறோம், அதுக்காக தான். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஓரம் வச்சுட்டேன். இப்போ தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருங்க. அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகணும். இப்போ அப்படியே நல்லா ஓரளவுக்கு அப்படியே சுண்டி திக்காயிட்டே வருது பாருங்கள். கலர் சூப்பராக இருக்குது. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து வெந்தயமும் கடுகும் எங்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. இது எப்படி செய்யணுன்னா, வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன், கடுகு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2த்தையும் ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிட்டு நல்லா வறுபட்டோடனே ஆறினோடனே மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இருந்தது, அதனால் இங்கே இப்போ செய்யலை. அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போன உடனே இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடியை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவே போதும். நிறைய ஆட் பண்ணக்கூடாது. நிறைய போட்டிங்கன்னா தொக்கு வந்து கொஞ்சம் கசப்பாக ஆகிடும். அதனால் லிமிட்டாக தான் போடணும். நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அதுவே போதும். நீங்கள் கடுகு வெந்தயம் 2ம் தனித்தனியாக ஸ்லோவில் வச்சு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். வெந்தயம் எவ்வளோ போடுறீங்களோ அதே அளவு கடுகு போடுங்க. 2 டீஸ்பூன் வெந்தயம் ஃபஸ்ட்டு தனியாக வறுத்து வச்சுருங்க. கடுகு 2 டீஸ்பூன் தனியாக வறுத்து வச்சுருங்க. அப்புறம் 2த்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த பொடி தான் வச்சுட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவில் இருக்கட்டும். அந்த பொடி போட்டோடனே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இந்த பொடி தான் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இந்த தக்காளி தொக்கு நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செய்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இந்த ஒர்க்கிங் உமன்ஸ் பேச்சுலர்ஸ்க்கெலாம் கூட ஈஸியாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் கூட நீங்கள் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு இட்லியோ தோசையோ எடுத்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா டக்குனு இதை எடுத்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பசங்க வரும்பொழுது நம்ம இதை சூடு பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 10 டேஸ் கூட நல்லாயிருக்கும். இப்போ அந்த ராஸ்மெல்லாம் போன உடனே நான் எடுத்து கீழே வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள்.
இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லெண்ணெய் சூடு பண்ணோம் இல்லையா, அது இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே அந்த நல்லெண்ணெய் எடுத்து அந்த தொக்குல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தொக்குல ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இதை என் பையன் இருக்கான், அவங்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம். கை காட்டுமா, எப்படி இருக்குன்னு சொல்லு. கை நல்லா காட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்றியா எனக்கு? ஓகே. கை காட்டு, நல்லா காட்டு, இப்படி காட்டு. கொஞ்சமாக போடுறேன். ஓகே. சுட்டுடுச்சா? சாரி. ஓகே. எப்படி இருக்குன்னு சொல்லு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து இது நல்லா ஆறணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் மாதிரி தான். அதனால் ஒரு பிளாஸ்டிக் பவுலில் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. நல்லா துடைச்சி காய வச்சு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் இருக்கக்கூடாது, நல்லா துடைச்சி விட்ருங்க. நான் இப்போ இந்த பாக்ஸில் போட்டுக்கிறேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஊருக்கெல்லாம் கூட போகும்பொழுது இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி. சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஆறினோடனே போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கிறத பசங்க நைட்டு டிஃபனுக்கு சாப்பிட்ருவாங்க. தேங்க்யூ.